வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம உடலுக்கு சத்தும் ஆரோக்கியமும் மிக்க சுண்டல் சாதம் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டல் வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நம்ம முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாளுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் லைட்டாக இடிக்கல்ல நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு மராட்டி மோக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, 2-3 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்பாசி. இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இது அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அடுப்பை அதிகப்படுத்திட வேண்டாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால செரிமான சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுது. கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கனால எலும்புக்கு, தசைக்கு, தோலுக்கு, ரத்தத்துக்கு ரொம்பவே வலு கொடுக்குது. அதே போல் இது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ 2 தக்காளி அதுவும் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது ரத்த நாளங்களில் கொழுப்பு தங்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் நமக்கு ஹார்ட் அட்டாக், பக்கவாதம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் தடுக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நமக்கு கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் கொழுப்போட லெவல் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம தாராளமும் தினமும் கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு தனி மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கிரேவி டைப்புக்கு வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 1 கப் அளவு சுண்டல். இது இதோட அளவு 100 கிராம் இருக்கும். நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். நான் இதை மதியம் லஞ்சுக்காக இந்த சாதம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதனால் வழக்கத்தை விட அதிகமாகவே ஊறிடுச்சு. நான் வேக வச்சு இதில் உள்ளே சேர்க்கல, டைரெக்டாகவே உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். சுண்டல் நம்ம வேக வச்சுட்டு சேர்த்துட்டு திருப்பி இதுலேயும் வெந்தது அப்படின்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி போயிடும், எடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்காது. ஸோ அதனால் நான் வேக வைக்கல. நீங்கள் எப்படி ஊற வைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியை கீழே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம அரிசி அளக்கிறதுக்கு தண்ணி சேர்த்து போடலைங்களா, அதில் நம்ம குக்கரில் சுண்டல் வேக வச்ச தண்ணியோட அளவை அளந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப்புக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துப்பேன். இப்போ 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். ஸோ 4 டம்ளர் கூட ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுண்டல் வேக வைக்காமல் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது சாப்பாட்டு அரிசி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தண்ணி வைப்பீங்களோ அதுபடி சேர்த்துக்கோங்க. நல்லா அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறம் மேலால் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கோங்க. இது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 விசில் விடுவேன். ஸோ நீங்கள் எத்தனை விசில் உங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினோடனே குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோன்னே நல்லா உதிரியாக சாப்பாடு நல்லா கமகமான வாசனையோட சூப்பராக தயாராகிடுச்சு நம்மளோட சுண்டல் சாதம். ஆரோக்கியமான இந்த சுண்டல் சாதத்தை நீங்கள் வாரத்துக்கு 2 முறை இல்லைன்னா முடிஞ்சளவு வாரத்துக்கு 1 முறையாவது நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. அதே போல் இதில் சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த சுண்டல் தாராளமாக அவங்க உணவில் சேர்த்துக்கலாம். அதில் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஒரு நிலைப்படுத்துறதுக்கு இது சுண்டல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இது ரத்த சோகை இருக்குது, ஹெச்பி லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற பர்சன் தாராளமாக இதை டெய்லியுமே நீங்கள் உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க சுண்டலை. ஏன்னா இது ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரத்த சோகையிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் பெண்கள் 1 கப் அளவு சுண்டல் டெய்லி எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளுக்கு தேவையான அளவு எனர்ஜி 83% லெவல் நமக்கு இந்த சுண்டலில் கிடச்சிக்குது. ஸோ அதனால் தவறாமல் இந்த உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுண்டல் சாதம் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.